وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. ஆரம்பமாக சில குர்ஆனுடைய வசனங்களை ஓதியவனாக இந்த உரையை தொடக்கம் செய்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى عثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله غفورا رحيما ومن تاب وعمل صالحا فإنه يتوب إلى الله متابا. صدق الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் இந்த நாட்டிலே இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியம் மிகுந்த ஒரு விருந்தாளியை அல்லாஹ் எம்மை அடைய வைத்து அந்த விருந்தாளி கொடுக்கக்கூடிய கண்ணியம் மிகுந்த நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் மிகுந்த விருந்தாளியாக இந்த நோன்பை தவிர வேறு பெரிய அமல்களை நாம் காண முடியாது. அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு கண்ணியத்திற்குரிய இந்த மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான். குர்ஆனுடைய மாதம், அல்லாஹுவை நோன்பு நோக்கக்கூடிய மாதம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நின்று வணங்கக்கூடிய மாதம், நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய மாதம், அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய மாதம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய அத்துணை வணக்க வழிபாடுகளுடைய முறைகளையும் ஒரே மாதத்தில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கின்ற நன்மையின் மாதம். சுப்ஹானல்லாஹ், இன்னும் இந்த மாதங்களுடைய பெயர்களை நாம் கூறிக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் இந்த ரமதானுடைய மாதத்தை. இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான். வ யഖ்லுகு மா யஷா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வ யக்தாரு மா யஷா, அவன் நாடியதில் அவன் படைத்ததில் அல்லாஹ் எதை தேர்ந்தெடுக்க நாடுகிறானோ அல்லாஹ் அதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ்வை யாராவது கேட்க முடியுமா? ஏன் யா அல்லாஹ் இதை தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைப்பவன், அவன் நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களை படைத்தான். அதில் 7வது வானத்தை தனக்கு நெருக்கத்திற்குரிய வானமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சொர்க்கங்களை படைத்தான். அதில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேன்மையுடைய சொர்க்கமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி மலக்குகளை படைத்தான். சுப்ஹானல்லாஹ், மலக்குகளுடைய எண்ணிக்கை யாராவது அறிய முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற வானம், இந்த வானத்திலே ஒரு முலம் கூட, ஒரு ஜான் கூட காலி கிடையாது. இல்லா வ மலக்குன் ராக்கி' இல்லா வ மலக்குன் சாஜித், ஒரு மலக் ருக்கூஇலே இருப்பார், இன்னொரு மலக் சுஜூதிலே இருப்பார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். மேற்கொள்ளும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனையாவது வானத்தில் பார்த்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையாவது வானத்தில் பார்த்தார்கள்? எத்தனையாவது வானம்? 7வது வானத்தில் பார்த்தார்கள். அந்த 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கும் பொழுது பைத்துல் மஅமூர் என்ற அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தங்களுடைய முதுகை சாய்த்தவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பைத்துல் மஅமூர், அந்த அல்லாஹ்வுடைய இல்லம், காபாவிற்கு நேராக இருக்கக்கூடிய 7வது வானத்தில்
மலக்குகள் வணக்க வழிபாடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட பைத்துல் மஅமூர் என்ற இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைகிறார்கள். எத்துணை மலக்குமார்கள்? 70,000 மலக்குமார்கள் நுழைகிறார்கள். அந்த 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைந்து வெளியே வந்தால் மீண்டும் அவர்களால் உள்ளே நுழைய முடியாது. சுப்ஹானல்லாஹ். உலகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து உலகம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைவார்கள். அவர்கள் வெளியே வந்தால் மீண்டும் நுழைய முடியாது. அடுத்த நாள் 70,000 மலக்குமார்கள், அடுத்த நாள் 70,000 மலக்குமார்கள். அப்படி என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? இந்த மலக்குகளில் அல்லாஹ் படைத்த கோடான கோடி மலக்குகளில் அல்லாஹ் 3 மலக்கை விசேஷப்படுத்தினான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே மிக விசேஷமானவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதற்காக தேர்ந்தெடுத்தான்? அவர்களுடைய பணி என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பணி என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை யாருக்கு கொண்டு வருவார்கள்? நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு கொண்டு வருவார்கள். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பணி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணி என்ன? மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பணி என்ன? மலைகளுடைய கட்டுப்பாட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மலை பொழியக்கூடிய அந்த செயலுடைய கட்டுப்பாட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமிற்கு கொடுத்தான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணி என்ன? பணி என்ன? சூரை ஊதுவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டவுடன் சூரை ஊதுவார், உலகம் அழியும். மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவான், சூரை ஊதுவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து உலகம் அழியும் வரை உள்ள படைப்புகள் அனைத்தும் எழுந்து வெளியே வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த 3 மலக்குகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷப்படுத்தினான். யாரை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்புக்கு வழிகாட்டுவதற்காக, மனிதர்களையும் ஜின்களையும் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை தேர்ந்தெடுத்தான். அந்த நபிமார்களிடமிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலரை ரசூலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். அந்த நபி, அந்த ரசூல் அனுப்பப்பட்ட அத்துணை பேரிடமிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 பேரை விசேஷப்படுத்தினான். ஊலுல் அஸ்மி மினர் ருசுல். ரசூல்மார்களில் 5 அல்லாஹ்விற்கு மிக நெருக்கத்திற்குரிய ரசூல்மார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேரை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். இந்த 5வரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வரை தேர்ந்தெடுத்தான். அல் ஹலீலைனில் ஹபீபைன். அல்லாஹ்விற்கு நெருக்கமான நண்பராக, அல்லாஹ்விற்கு நெருக்கமான நேசராக அல்லாஹ் 2வரை தேர்ந்தெடுத்தான். யாரை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2வரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1வரை தேர்ந்தெடுத்தான். அனுப்பப்பட்ட அத்துணை ரசூல்மார்களிலும் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களிலும் சிறந்தவராக, அவர்களுக்கெல்லாம் தலைவராக. ஏன்? அல்லாஹ் படைத்த ஒட்டுமொத்த படைப்பிலும் சிறந்த ஒரு படைப்பாக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்திற்குரிய படைப்பாக ஒருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். யாரை? முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியே அல்லாஹ்வுடைய எண்ணிக்கை, அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு நீண்டு கொண்டே போகும். அதுபோல்தான் அல்லாஹ்விடத்திலே பல நாட்கள் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே பல இரவுகள் இருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை அமைத்தவுடன் மாதங்களின் எண்ணிக்கையை 12ஆக ஆக்கினான். அந்த 12 மாதங்களிலும் சிறப்புக்குரிய மாதமாக சில மாதங்களை தேர்ந்தெடுத்தான். அந்த மாதங்களில், அந்த நாட்களில், அந்த இரவுகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு மாதத்தை தன்னுடைய மாதமாக தேர்ந்தெடுத்தான். இந்த மாதம் என்னுடையது, இதில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு கூலியை நான் தான் கொடுப்பேன். இதில் நிர்ணயம் கிடையாது. இந்த அமலுக்கு இந்த மாதத்திலே இன்ன கூலி என்ற நிர்ணயம் கிடையாது. நான் எவ்வளவு நாடுவேனோ அவ்வளவு கூலியை இந்த ரமதானிலே நான் கொடுப்பேன் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபிப்பதற்காக ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மாதமாக ஆக்கினான். அதில் அமல்களை விசேஷப்படுத்தினான். அதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தினான். அது என்ன மாதம்? ஷஹ்ரு ரமதான். நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம், முஃமின்களை பொறுத்தவரை இந்த மாதம் மகிழ்ச்சிக்குரிய மாதம். இந்த மாதம் அல்லாஹ்விடத்திலே தனக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்குரிய மாதம். இந்த மாதம் அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவதற்குரிய மாதம். அதனால் ரமதான் வந்துவிட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ரமதானுடைய பிறையை பார்த்தாலே சில முஃமின்கள் தங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வடித்து விடுவார்கள். அந்த மகிழ்ச்சியால், அந்த ஆனந்தத்தால்
ஆனால் பலருக்கு இல்ல மாஷா அல்லாஹ் மற்ற மாதங்களை கடப்பது போல்தான் இந்த மாதமும். எந்த உணர்வும் இருக்காது, எந்த ஒரு நேசமும் இருக்காது, அவர்களுடைய வாழ்வில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. எப்படி பல மாதங்களை கழிக்கிறார்களோ அப்படித்தான் இந்த மாதத்தையும் கழிப்பார்கள். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் செத்து விட்டது, இவர்களுடைய ஈமான் எல்லாம் மடிந்து விட்டது. அல்லாஹ் யாரை பாதுகாத்தவனோ அவர்களை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்திற்கு ஈமானின் மூலமாக அல்லாஹ் உயிர் கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக சொல்லுவார்கள், அத்தாக்கும் ரமதான், அத்தாக்கும் ரமதான். உங்களிடையே இந்த ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. இது எப்படிப்பட்டது தெரியுமா? ஷஹ்ருன் முபாரக், ஷஹ்ருன் முபாரக். எந்த சிறப்புகளும் கூறாமல் இந்த இரண்டு சிறப்பை மட்டும் கூறியிருந்தாலே ரமதானுடைய சிறப்புக்கு போதுமானதுதான். ஷஹ்ருன் முபாரக், இது பரக்கத் பொருந்திய மாதமாகும். சுப்ஹானல்லாஹ். இதனுடைய நேரம், இதனுடைய நாட்கள், இதனுடைய இரவுகள், இதனுடைய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுவால் பரக்கத் செய்யப்பட்டது. யாரால்? யாரால்? அல்லாஹுவால் பரக்கத் செய்யப்பட்டது. ஃபரதல்லாஹு அலைக்கும் ஸியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னah அல்லது அபுவாபுர் ரஹ்மா அல்லது அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. இன்னும் சில ஹதீதுகளிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இன்னும் சில ஹதீதுகளிலே அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. வதுகுலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் வாசலை அடைக்கிறான். வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன், ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலங்கிடுகிறான். ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு அல்லாஹ் தடை விதிக்கிறான். இந்த மாதத்தில் ஷைத்தானால் எந்த தீங்கும் நடைபெறாது. ஷைத்தான் இந்த மாதத்தில் விலங்கிடப்பட்டு இருக்கிறான். நோன்புடைய நேரத்தில் மட்டுமல்ல, முழு மாதமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை விலங்கிட்டு வைத்து இருக்கிறான். ஒருவர் கேட்கலாம், அப்படி என்றால் நான் பாவம் செய்தால், நான் குற்றம் செய்தால் இது ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்படுவதில்லையா? ஷைத்தான் இதை ஏவவில்லையா? இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பாவத்திற்கு காரணம் இன்னன் நஃப்ஸ பிஅம்மாரத்தும் இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, உள்ளம் பாவத்தை தான் ஏவும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறானே, அந்த உள்ளம் ஏவக்கூடிய காரியத்தால் தான், எம்முடைய நஃப்ஸ் தான் அந்த பாவங்களுக்கு மிக முக்கிய காரணமாக அமையும். வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன், மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது. என்ன இரவு அது? என்ன இரவு? லைலத்துல் கத்ருடைய இரவு. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட அது சிறந்தது. யார் அந்த இரவுடைய நன்மையை விட்டு நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையை விட்டும் நீங்கியவராவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருல் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பேச்சாகிய, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய குர்ஆனை அல்லாஹ் இறக்க தேர்ந்தெடுத்த மாதம் எது? ஷஹ்ரு ரமதான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது எப்போது இறக்கப்பட்டது, தன்னுடைய குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த இரவு எது என்பதையும் அல்லாஹ் கூறுகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் இறக்கினான். அந்த இரவு என்றால் என்ன? அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த 1000 மாதங்களை விட சிறந்ததாக அந்த இரவு ஆகியதன் காரணம் என்ன? எதனால் ஆகியது? அந்த இரவில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கினான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வெளிப்படுத்துகிறான் பாருங்கள். ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு ஸியாம், ஷஹ்ரு ரமதான் நோன்பின் மாதம். அல்லாஹ்விடத்திலே நோன்புடைய கூலியை நாம் அறிவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால், எத்தனை நாள்? எத்தனை நாள்? ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் நோன்பு வைத்தால், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் என்ன கூலியை கொடுக்கிறான் தெரியுமா? பஅதல்லாஹு வஜ்ஹஹு
அனின் நாரி 70 خريفا அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறான். எத்தனை நாள் நோன்பு வைத்தால்? எத்தனை நாள்? ஒரு நாள் நோன்பு வைத்தால் என்ன கூலி? என்ன கூலி? 70 ஆண்டுகள். அல்லாஹ் எந்த நரகத்தை விட்டு, எந்த நரகத்துடைய வெப்பம் இந்த உலகத்தின் வெப்பத்தை விட 69 மடங்கு அதிகமானதோ, எந்த நரகத்தை கண்டு நபிமார்களும் ரசூல்மார்களும் அஞ்சினார்களோ, எந்த நரகம் அல்லாஹுவால் நெருப்பு மூட்டப்பட்டதோ, எவ்வளவு கொடிய வேதனைகளை அடையக்கூடிய நரகம் என்று குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு சொல்லுகிறதோ, எந்த நரகத்திலிருந்து விடுதலையாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி என்று குர்ஆனிலே சொல்லுகிறானோ, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah, யார் நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைகிறாரோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றியாளர், அவர்தான் கண்ணியத்துக்குரியவர். எந்த நரகத்திலே நுழைவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேவலம் இழிவு என்று சொல்லுகிறானோ, அந்த நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான். எதை செய்தால்? ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் இஹ்லாஸோடு நோன்பை நோற்றால் 30 நாட்கள். அப்ப 30 நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்தால் எத்தனை ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் அல்லாஹ்? யாருக்கா நல்ல கணக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 70 ஆண்டுகள் என்றால் 30 நாட்களுக்கு 2000. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு தூரம் இது சிறப்பை எமக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புடைய கூலியாக மேலும் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபா, யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்தவராகவும் ரமதானுடைய மாதத்தில் யார் ஒருவர் நோன்பை நோக்கிறாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருல் கியாம், இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இது. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ், யார் ரமதானுடைய இரவுகளில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ், யார் ரமதானுடைய இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான் மாதத்துடைய கூலியை சொன்னார்கள். குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம், ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவருக்குரியதுதான், நோன்பை தவிர. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹ், இந்த மாதம் என்னுடையது, இதற்கு நான் தான் கூலி கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஸ்ஸியாமு ஜுன்னஹ், நோன்பு கேடயம், நோன்பு பாவங்களில் இருந்து அவனை தடுக்கக்கூடிய கேடயம். வஸ்ஸியாமு ஜுன்னஹ் வ இதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுத், யார் நோன்பை அடைகிறாரோ அவர் ஃபலா யர்ஃபுத், ரஃபஸ் 2 அர்த்தங்களை கொண்டது. ஒன்று, அவர் தன்னுடைய மனைவியோடு பகல் பொழுதில் சேர வேண்டாம். இன்னொன்று, அவர் கெட்ட அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேச வேண்டாம், அவர் கூச்சலிட வேண்டாம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை யாராவது அடித்தால் அல்லது திட்டினால் அவர் சொல்லட்டும், இன்னிம்ரிஉன் ஸாயிம், நான் நோன்பாளி என்று அவர் கண்ணியமான முறையில் சொல்லட்டும். முஹம்மதின் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ல ஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டு. என்ன? நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டு. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹ், இஃப்தாருடைய உணவை காலை பசியாக இருந்து அவன் உட்கொள்ளும் பொழுது அவன் அடையக்கூடிய மகிழ்ச்சி. இன்னொன்று, வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹ், நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீனை அவன் சந்திக்கும் பொழுது இந்த நோன்பால் அவன் அடையக்கூடிய மகிழ்ச்சி. அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது இந்த நோன்பால் அவன் எப்படி மகிழ்ச்சி அடைவான்? அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது
இந்த நோன்பால் அவன் எப்படி மகிழ்ச்சி அடைவான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஸ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமah. நோன்பும் குர்ஆனும், இதுவெல்லாம் நோன்பும் குர்ஆனும் நாளை மறுமையில் அடியானுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் எந்த ஒரு உறவுகளும் எமக்கு உதவி செய்யாத பொழுது, தந்தையை பார்த்து தாய், தாயை பார்த்து தந்தை, சகோதரன் சகோதரியை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து என ஒவ்வொருவரும் அவர்களின் நிலைமையை எண்ணி விரண்டு செல்லும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் யா நப்சி யா நப்சி யா நப்சி, என் நிலைமை என் நிலைமை என் நிலைமை என்று அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அடியான் குற்றமுள்ளவனாக, பாவத்தை சுமந்தவனாக ரப்புக்கு முன்னால் தப்பிப்பேனா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானா என்று பயத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது மஹ்ஷர் மைதானத்தில் நோன்பும் குர்ஆனும் வரும். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ் பகல் பொழுதெல்லாம் நோன்பை நோற்றான், தாகத்தை விட்டு விலகிக் கொண்டான், உண்ணுவதை விட்டு விலகிக் கொண்டான், மனோ இச்சைகளை விட்டு விலகிக் கொண்டான், என்னுடைய சிபாரிசை இவனுக்காக அங்கீகரியா அல்லாஹ். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் இரவுடைய தூக்கத்திலிருந்து எழுந்து என்னை ஓதினான், என்னுடைய சிபாரிசை அங்கீகரி என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டின் சிபாரிசையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். இந்த நோன்பின் மூலமாக அவன் அடைய இருந்த தண்டனையில் இருந்து பாதுகாக்கப்படுவான். இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு பரிந்துரை செய்யும். அப்போது இந்த அடியான் இந்த நோன்பை கொண்டு ரப்புக்கு முன்னால் இருக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு எத்தனை வாசல்கள் உண்டு? எத்தனை வாசல்கள்? எத்தனை வாசல்கள் உண்டு? 7 8 8 வாசல்கள் உண்டு சொர்க்கத்திற்கு. 8 வாசல்கள் வழியாகவும் ஒவ்வொரு அமல் செய்தவர்கள் அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் குடும்பத்தார்களுக்கு செலவழித்தவர்கள் அந்த வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஃபமன் கான மின் அஹ்லிஸ் ஸலாத், தொழுகையாளிகள் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்தவர்கள் எந்த வாசல் வழியாக? எந்த வாசல் வழியாக? ரையான் என்ற சொர்க்கவாதிகள் நுழையக்கூடிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஜிஹாது செய்தவர்கள் ஜிஹாதின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு அமல் செய்தவர்களும் அந்தந்த வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். இதில் நோன்பாளிகள் ரையான் என்ற வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். நோன்பின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றவர்களே, இதோ உங்களுடைய வாசல், நுழைந்து கொள்ளுங்கள் என்று நோன்பாளிகள் அந்த வாசலில் நுழைந்தால் அந்த வாசலின் கதவு அடைக்கப்படும். அதற்கு பிறகு வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொன்ன பொழுது அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 8 வாசல்களின் வழியாகவும் ஒருவரின் பெயர் அழைக்கப்படுமா? இந்த 8 வாசல்கள் வழியாகவும் ஒருவரின் பெயர் அழைக்கப்படுமா? நோன்பிலும் இருப்பார், ஜிஹாதிலும் இருப்பார், சதகாவிலும் இருப்பார், எல்லா வணக்க வழிபாடுகளிலும் அவருடைய பெயர் இருக்கும். ஒவ்வொரு வாசலும் அவர் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படும். இந்த 8 வாசலின் வழியாகவும் ஒருவரின் பெயர் அழைக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் அதில் ஒருவராக இருப்பீர்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை எமக்கும் தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய முதல் இரவுகள் வந்தால் ஷைத்தான் சீலடப்படுகிறான், ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் குறைக்கப்படுகிறது, நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது, அது திறக்கப்படாது இந்த மாதம் முடியும் வரை. சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, அது மூடப்படாது இந்த மாதம் முடியும் வரை. வனாதா முனாதின், ஒரு அழைப்பவர் அழைப்பார் இந்த மாதத்தில், யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர், நன்மையில் விரையக்கூடியவர்களே முன்னேறுங்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன அழைப்பு! நன்மையில் விரையக்கூடியவர்களே முன்னேறுங்கள், தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுபவர்களே முன்னேறுங்கள், குர்ஆனை குறைவாக ஓதுபவர்களே முன்னேறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்பவர்களே இன்னும் முன்னேறுங்கள். வணக்க வழிபாடுகளுடைய எத்துணை வகை இருக்கிறதோ அத்துணை வகையிலும் அக்குபில் முன்னேறுங்கள். வயா பாகிய ஷர், தீமையில் விரையக்கூடியவர்களே, தொழுகையை விடக்கூடியவர்களே, குர்ஆனை மறந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நினைவை மறந்தவர்களே, அக்கோசர், உங்களுடைய பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், இது உங்களுடைய பாவங்கள் செய்வதற்குரிய மாதம் அல்ல, இது நன்மைகளுக்கான மாதம்.
இது குர்ஆனை ஓதுவதற்கான மாதம், இது தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதற்கான மாதம், இது ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பதற்கான மாதம், இன்னும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம். அக்பில், பாவங்கள் செய்யாதீர்கள், அக்குசிர், குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்தில் நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். எங்கிருந்து? நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய மக்கள் இந்த மாதத்தில் இருக்கிறார்கள். எப்போது அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான்? எப்போது அல்லாஹ் விடுதலை செய்கிறான்? முதல் ரமதானிலா, 10வது நாளிலா, 2வது பத்திலா, 3வது பத்திலா, அல்லது லைலத்துல் கத்ருடைய ஒற்றைப்படை இரவுகளிலா, 21, 23, 25, 27, 29? எப்போது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதாலிக ஃபீ குல்லி லைலா. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய கருணையால், அவனுடைய அருளால், அவன் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தின் சிறப்பால் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கொடிய நரகத்தை விட்டு மனிதர்களை விடுதலை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடுதலை செய்யக்கூடிய அந்த மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு 5 நேர தொழுகையிலிருந்து இன்னொரு 5 நேர தொழுகை, ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ, ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான், அவர்கள் இடைப்பட்ட செய்த பாவங்களுக்கு மன்னிப்பாக அமைகிறது, பெரும் பாவங்களை தவிர. பெரும் பாவங்களை அந்த இடைப்பட்ட மாதத்தில் அவன் செய்யவில்லை என்றால், அவன் செய்த சிறிய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹுவால் இயற்கையாகவே மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு சிறப்புகளை சுமந்திருக்கக்கூடிய ரமதான் எமது கரங்களில் இருக்கிறது. இந்த ரமதானை யார் பால்படுத்துகிறார்களோ, யார் இந்த ரமதானை நன்மையின் மாதமாக கருதாமல் பாவங்களின் மாதமாக கருதுகிறார்களோ, யார் இந்த ரமதானை குர்ஆனை ஓதுவதற்குரிய மாதமாக கருதாமல் குர்ஆனை விட்டு புறக்கணிக்கிறார்களோ, யார் இந்த ரமதானை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய மாதமாக கருதாமல் பாவங்களை செய்து அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கிறார்களோ, ஆம், சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகம் மூடப்பட்டிருக்கிறது, ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான், பாவங்களுடைய அத்துணை வாசல்களும் தடைபடுகிறது. இந்த நேரத்திலும் ஒரு அடியான் அமலை செய்யவில்லை என்றால், நன்மையில் முன்னேறவில்லை என்றால், வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின், இவன் நாசமாகுவான், இவன் நாசமாகுவான். அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக சபிக்க மாட்டார்கள். அப்படியே சபித்தார்கள் என்றால் அதனுடைய காரியம் மிகப்பெரியதாக இருக்கும். யாரவன்? யாரை ரமதான் வந்தடைந்தும், யாரை ரமதான் வந்தடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவனை விட்டு கடந்து சென்றால், ரமதான் அவனை விட்டு கடந்து சென்றால் அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த ரமதான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியது. வமன் யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் தக்குவாவின் உள்ளத்தை சுமப்பவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். எப்படி இந்த ரமதானை கண்ணியப்படுத்துவது, எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை எப்படி நாம் பயன்படுத்துவது என்பதை சுருக்கமான நேரத்தில் நாம் பார்ப்போம். முதலாவது, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்ப வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவங்களை முற்றிலுமாக புறக்கணித்து ரப்பிடத்திலே மன்னிப்பை தேட வேண்டும். இதுதான் இந்த ரமதானை கண்ணியப்படுத்துவதில் முதல் முறை. யார் இந்த ரமதானுடைய மாதத்திலும் பாவம் செய்கிறார்களோ, குற்றம் செய்கிறார்களோ, ரமதானுடைய மாதங்களை பாழாக்குகிறார்களோ, அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்திற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை முறையாக கொடுக்காதவர்கள். இன்றைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள். இன்று முஸ்லிம்களான ஆண் பெண்களுடைய நிலைமையை பாருங்கள். ரமதானுடைய மாதம் வந்தால் வீட்டுடைய டிவிகளுக்கு சீல் வைப்பார்கள், தொலைக்காட்சியை பார்ப்பதை நிறுத்தி விடுவார்கள். இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்தெல்லாம் இயற்கையாகவே குறைந்து வருவார்கள். எப்போது மட்டும் தெரியுமா? பலர் சஹரில் இருந்து இஃப்தார் வரை, இதுவரைதான்
எதுவரைதான்? சஹரிலிருந்து இஃப்தார் வரை. இஃப்தார் முடிந்து விட்டால் நோன்புடைய மாதமே முடிந்து விட்டது போல் வழக்கம் போல டிவியை பார்ப்பார்கள். இன்னும் அசிங்கமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். உதாரணமாக, எத்துணை முஸ்லிம்களிடத்திலே ஹராம் என்று தெரிந்தும் தங்களுடைய உடலையும் உயிரையும் அழித்துவிடும் என்று தெரிந்தும் சிகரெட் அடிக்கக்கூடிய பழக்கம், புகை அருந்தக்கூடிய பழக்கம் எத்துணை முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது. ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? எந்த மார்க்க அறிஞரும் இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அறிஞராக இருந்தால் புகையை ஹலால் என்று ஃபத்வாவை கொடுக்க முடியாது. இந்த உம்மத்தில் யாரும் கொடுத்ததில்லை. இந்த புகை எப்போது பிடிக்கப்படுகிறது முஸ்லிம்களால்? நோன்புடைய மாதத்தால். எப்போது பிடிக்கிறார்கள்? சஹர் நேரத்திற்கு முன்னால் அல்லது சஹர் நேரம் முடியும் நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு நன்றி செலுத்துகிறார்களோ இல்லையோ, சஹர் முடிவதற்கு முன்னால் நோன்பு ஆரம்பிக்கிறது என்ற பயத்தில் இறுதியாக அவர்கள் உணவுடைய இறுதி என்ன அவர்களுக்கு புகைப்பிடிப்பது. அல்லாஹு அக்பர். மகரிபுடைய நேரத்தில் இஃப்தார் வந்துவிட்டால், தொழுது பள்ளியை விட்டு வெளியே வந்தால் உடனடியாக பலருடைய பழக்கம் என்ன? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிகரெட் அடிப்பது, புகைப்பிடிப்பது. யார் இவர்கள்? இவர்களுக்கு இந்த ரமதான் மாதத்துடைய கண்ணியம் தெரியாதா? இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற சிறப்புகளை இவர்கள் அறியாதவர்களா? தூதர் கண்ணியப்படுத்திய மாதம், சஹாபாக்கள் கண்ணியப்படுத்திய மாதம், ஒட்டுமொத்த இந்த உம்மத்தின் சிறந்தவர்களும் நல்லவர்களும் கண்ணியமாக கருதுகின்ற மாதம், பாவங்களுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட பிறகும் இன்னும் இவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் பாவத்தை தொடர்ந்தார் என்றால் இவருடைய உள்ளம் ஈமானோடு எவ்வளவு தொடர்பில் இருக்கிறது? அல்லாஹ்வின் அச்சம் இவருடைய உள்ளத்தில் எந்த அளவு குடி கொண்டிருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்ததற்கு பிறகும் பொய் சொல்லுவதை விட்டு வீணான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டு விலகவில்லையோ, அவர் பசித்திருப்பதிலும் அவர் தாகித்திருப்பதிலும் எந்த பலனும் கிடையாது. ஏன்? இந்த ரமதானை அல்லாஹ் கொடுத்தது, இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியது மாற்றத்திற்காக. எந்த மாற்றத்திற்காக? வாழ்வின் மாற்றத்திற்காக, குணத்தின் மாற்றத்திற்காக, இன்னும் வணக்க வழிபாடுகளின் முன்னேற்றத்திற்காக அல்லாஹ் கொடுத்த இந்த மாதத்தில் யார் இதை விட்டு விலகவில்லையோ அவர்கள் நோன்பிருப்பதில் பலனே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுங்கள் ஆண்களே பெண்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள், யா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதம் தொடங்கிவிட்டது, அறிந்தோ அறியாமலோ சில பாவங்களை செய்திருக்கிறேன், இனிமேல் யா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதம் முடியும் வரை எந்த பாவத்தையும் நெருங்க மாட்டேன், அதில் உறுதி கொள்கிறேன். இந்த ரமதானுடைய மாதம் என்னுடைய வாழ்வை மாற்றட்டும், அதிலிருந்து என்னுடைய மரணம் வரை நான் தொடர்கிறேன், அந்த பாவங்களை நெருங்காமல் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, என் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள், உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிப்பவனாக அருள் செய்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான். وَمَن يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. கவலைப்படாதீர்கள், பயம் கொள்ளாதீர்கள், என் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா, என் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்ற கவலையில் வாடாதீர்கள். மகிழ்ச்சி அடையுங்கள், சிரியுங்கள், மௌனமாக அமருங்கள், நிதானப்படுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யார் பாவங்கள் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறாரோ அவர் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்ளுவார், அவனுடைய பாவங்களை மன்னித்தவனாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை கடமையாக்கிய நோக்கத்தை கொண்டு. என்ன நோக்கம்? ரமதான் கடமையாக்கப்பட்டது நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும்
லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்படுகிறது. உங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் எப்படி நோன்பை கடமையாக்கினானோ அது போல. ஏன்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி பயப்பட்டு இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. தக்குவா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்ததன் நோக்கம் என்ன? வானம் ஏன் படைக்கப்பட்டது? பூமி ஏன் படைக்கப்பட்டது? மனிதர்கள் ஜின்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள்? ஏன்? வமா خلقத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைக்கவில்லை அல்லாஹுவை இபாதத் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தவிர. இபாதத்து தான் ஒட்டுமொத்த உலகமும் மனிதர்களும் ஜின்களும் படைக்கப்பட்ட நோக்கம். அல்லாஹ் படைத்த இந்த ஒட்டுமொத்த உலகமும் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதத்திற்காக. இந்த இபாதத் எதற்காக? எதற்காக? அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ خلقكم வல்லதீன மின் கப்லிக்கும். உங்களை படைத்த, உங்கள் முன்னோர்களை படைத்த உங்களுடைய ரப்பையை நீங்கள் வணங்குங்கள். ஏன்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிய இறையச்சமுடையவர்களாக, தக்குவாவை சுமப்பவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்ததன் நோக்கம் இபாதா. இந்த இபாதத்தின் ஒட்டுமொத்த நோக்கமும் தக்குவாவை அடைதல். அதே நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தையும் கொடுத்திருக்கிறான். தக்குவா. தக்குவா என்றால் என்ன? பயப்படுதல் என்று சொல்லுவோம், அல்லாஹுவை அஞ்சுதல் என்று சொல்லுவோம். எப்படி சிங்கத்தை பார்த்து பயப்படுவதை போல, ஞானையை பார்த்து பயப்படுவது போல, காட்டு மிருகங்களை பார்த்து பயப்படுவதை போன்று அல்லாஹ்வை பயப்படுவதா, அல்லது ஜின்களை பார்த்து பயப்படுவதை போன்று அல்லாஹ்வை பயப்படுவதா? தக்குவா என்றால் என்ன? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா உபை மத்தக்குவா, உபை அவர்களே தக்குவா என்றால் என்ன? உபை அவர்கள் சொன்னார்கள், உமரே, முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீரா? பாதையில் முள் இருக்கிறது, அந்த பாதையில் நடந்திருக்கிறீரா? ஆம். எப்படி நடப்பீர்? ஆடைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு எந்த இடத்திலே முள் இல்லையோ அந்த இடத்திலே என்னுடைய பாதத்தை வைத்து செல்வேன். உமர் அவர்களை பார்த்து உபை அவர்கள் சொன்னார்கள், உமரே ذاக்கத் தக்வா, அதுதான் அல்லாஹ்வின் அச்சம். நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தடை இருக்கிறதா? இது ஹலாலா அல்லது ஹராமா? அல்லாஹ் இதை ஏவி இருக்கிறானா, தடுத்திருக்கிறானா என்று உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யும் பொழுது உற்று நோக்கினால் அதுதான் தக்வா. இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இது இயற்கையானது. இந்த ரமதானில் காலை சஹரில் இருந்து இஃப்தார் வரை சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அதற்கு தானே நோன்பு. இந்த செயல் எம்முடைய வாழ்வில் மாறுமா? சஹரில் இருந்து இஃப்தார் வரை பசியாக இருக்கிறோம். எமக்கு முன்னால் உலகத்தின் உயர்தக உணவுகள் எல்லாம் வைக்கப்பட்டாலும் சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமா? ஈமானுடைய கடைசி நிலையில் இருப்பவர் கூட என்ன செய்ய மாட்டார்? தொட மாட்டார். யார் விருந்துக்கு அழைத்தாலும், இந்த நாட்டின் ஜனாதிபதியை விருந்துக்கு அழைத்தாலும் நோன்பு என்றால் அந்த உணவை தொடமாட்டார். ஏன்? ஏன் தொடவில்லை? என் ரப்பு எனக்கு கட்டளையிட்டது. இந்த நோன்பில் அல்லாஹ் எனக்கு கொடுத்த கடமை. அடியார்களே, எப்படி இந்த நோன்பில் இந்த செயலை கொண்டிருக்கிறீர்களோ அது போன்று ஒட்டுமொத்த ரமதானிலும், ஏன் அதற்கு பிறகு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் என் ரப்பு கடமையாக்கியது என் மீது கடமை. என் ரப்பு எதை விட்டு விலக்கினானோ அது எனக்கு நெருக்கமாக இருந்தாலும், என் தொழிலுக்கு நெருக்கமாக இருந்தாலும், அது இல்லாமல் நான் வாழ முடியாத நிலைமை வந்தாலும் அதில் நான் நெருங்க மாட்டேன் என்ற உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த தக்வாவை கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்தில் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைவார். யார் உள்ளத்தை தக்வாவை கொண்டு தூய்மைப்படுத்தவில்லையோ அவர் புதைவார், அவர் நாசமடைவார்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளங்களை தக்வாவை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மைப்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திற்கு தக்வாவை கொடுப்பாயாக, வ ஸக்கிஹா வ அன்த கைரு மன் ஸக்காஹா. தக்வாவிற்கு பிறகு சொன்னார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவாயாக, நீதான் தூய்மைப்படுத்துவதில் சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது, தொழுகையில் முக்கியத்துவத்தை பேணுங்கள். ஹாஃபிதுஸ் ஸலவாத், தொழுகையை பாதுகாருங்கள் முஃமின்களே. தொழுகையை விடுவது குஃபுர், தொழுகையை வேண்டுமென்றே தவற விடுவது அல்லாஹ்வுடைய தீனில் இறை நிராகரிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாத், எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை விடுவது. யாரொருவன் தொழுகையை விடுகிறானோ அவன் அல்லாஹ்வை மறுத்த காஃபிராகிறான். உலமாக்களிடத்தில் இது குஃப்ரா, இது ஃபுசூகா, இது மிகப்பெரிய பாவமா தொழுகையை விடுதல் அல்லது இறை நிராகரிப்பா என்பதில் பல கருத்து வேறுபாடுகள் நிகழ்கிறது. இருந்தாலும் இந்த இரண்டு எல்லையும் நரகத்தில் எம்மை அழைத்துச் செல்லக்கூடிய மிகப்பெரிய எல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தொழுகையை தொழுதாலும் ஒருவன் 5 நேர தொழுகையை தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான். எப்படி? 5 நேர தொழுகையை தொழுதாலும் ஒருவன் நரகம் செல்லுவானா? எப்படி? فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், பின்னால் வரக்கூடிய மக்கள், இவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். அதாஉஸ் ஸலாத், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். இவர்கள் சேரக்கூடிய இடம் கையா. கையா என்றால் நரகத்தின் ஒரு ஓடை. அது இந்த நரகத்தின் ஓடையில் தொழுகையை பாழாக்கியவர்கள் தங்குவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறுகிறான். அதாஉஸ் ஸலாத் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சஹாபி விளக்கம் சொன்னார்கள், அதாஉஸ் ஸலாத் என்றால் அஹ்ஹருஸ் ஸலாத் அன் அவ்காத்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தாமதப்படுத்துதல். எப்படி? சுபஹுடைய நேரத்தில் தொழ மாட்டார். சுபஹ் எப்போது தொழ வேண்டும்? சூரியன் உதயமாவதற்கு முன்னால். இவர் எப்போது தொழுவார்? உதயமானதற்கு பின்னால். அல்லாஹு அக்பர். துஹரை அஸரோடு தொழுவார், அஸரை மக்ரிபோடு தொழுவார், மக்ரிபை இஷாவோடு தொழுவார், அல்லது அதை விட்டுவிடுவார். இப்படி தொழுகையை பாழாக்குபவர்கள், தொழுகையின் நேரத்தை பேணாதவர்கள், இவர்களுக்குத்தான் கையா என்ற நரகம். தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவர்களுக்கு கையா என்ற நரக ஓடையில் சங்கமிப்பார்கள் என்றால், தொழுகையை தவறவிட்டால் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையாளிகள் நாசமாகட்டும், தொழுகையில் இருந்து அலட்சியமாவார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் தொழுகையை முறையாக ஜமாஅத்தோடு பள்ளியில் சென்று முடிந்த அளவு நிறைவேற்ற வேண்டிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்திலும் ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிடக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? சஹரை 1 மணிக்கு சுன்னாவிற்கு மாற்றமாக வைத்துவிட்டு ஃபஜ்ரை தொழாமல் சூரியன் உதயமாகும் வரை தூங்கக்கூடிய தங்களை முஸ்லிம்கள் என்று எண்ணக்கூடிய பலர் இந்த சமூகத்தில் வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் நயவஞ்சகர்களாகிய முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமாக இருக்கும் என்று. தன்னை முஸ்லிம் என்று எண்ணக்கூடிய, இன்று மௌத்தான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் எனக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பலர் ஃபஜ்ருக்கு முக்கியத்துவம் கிடையாது, இஷாவிற்கு முக்கியத்துவம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையில் நம்முடைய நிலைமையை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவானாக. 4வது, இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரால் காட்டப்பட்ட வழிமுறை கியாமுல் லைல், இரவுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி.
யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் இரவுடைய நேரங்களில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹ். கியாமுல் லைல், தராவீஹ் என்று அழைக்கக்கூடிய அந்த தொழுகை எத்துணை பேரிடத்திலே இதனுடைய முக்கியத்துவம் இருக்கிறது. 8 தொழுபவர்களோ அல்லது அதற்கு மேல் தொழுபவர்களோ எத்துணை பேர் இதனுடைய முறையை பேணி பள்ளியில் சென்று இமாமிற்கு பின்னால் இருந்து அல்லது வீட்டில் தனிமையிலோ குர்ஆனை முறையாக ஓதி தராவீஹ் தொழுகையை தொழுபவர்கள் எத்துணை பேர்? தராவீஹ் என்று வந்தால் பள்ளிவாசலை இன்று பலர் தேர்ந்தெடுப்பார்கள். எப்படி தேர்ந்தெடுப்பார்கள்? எப்படி தேர்ந்தெடுப்பார்கள்? எந்த பள்ளிக்கு போனா சீக்கிரம் முடியும் தராவீஹ் தொழுகை? எந்த பள்ளிக்கு போனா 20 நிமிஷம் 25 நிமிஷம் அவர் ஓதுறதும் இமாம் ஓதுறதும் அவருக்கு புரியாது, பின்னாடி இருந்து கேட்பவர்களுக்கும் அது புரியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதினால் என்ன சொல்லுவார்கள்? இது தராவீஹ் தொழுகையுடைய முறை கிடையாது, இதுவெல்லாம் மற்ற தொழுகையுடைய முறையாயிற்று. எது அவர்களுடைய தராவீஹ் தொழுகையுடைய முறை? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதுதான் அவர்களுக்கு தராவீஹ் தொழுகையுடைய முறை. இது எங்கே தொழுகை நடத்தப்படுகிறதோ அங்கே சென்று சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்களுடைய வணக்க வழிபாடு, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த நாளுடைய வணக்க வழிபாடு, சூரத்துல் பக்ராவை, சூரத்துல் ஆல இம்ரானை, சூரத்துன் நிசாவை, இந்த 3 சூறாக்களையும் ஒரு ரக்காத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய தொழுகையில் ஓதுவார்கள். அல்லாஹு அக்பர். குர்ஆனை புரிவதற்கு சக்தியை இழந்த நாம் குர்ஆன் புரியாததற்கு யார் காரணம்? யார் காரணம்? அல்லாஹ் அரபி மொழியில் இறக்கியது காரணமா? குர்ஆனை புரியாததற்கு யார் காரணம்? ஆங்கிலம் புரியுமா? புரிவதற்கு யார் காரணம்? உங்களுடைய முயற்சி. உங்களுக்கு தேவை. ஆங்கிலம் படித்தால் உலகத்தில் சிம்மாசனங்களில் வசதி வாய்ப்புகளில் அமரலாம் என்பதற்காக அந்த மொழியை கற்றீர்கள். ஆனால் அரபியை படித்து என்ன செய்ய போகிறோம்? குர்ஆனுடைய மொழியை படித்து என்ன செய்ய போகிறோம் என்பதற்காக அந்த மொழியை தவற விட்டு விட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. நாளை மறுமையில் ரசூல்மார்கள் அல்லாஹ்விடத்திலே வாதிடுவார்கள். வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், இதோ இந்த கூட்டம் குர்ஆனை புறக்கணித்து விட்டது. யா அல்லாஹ், ஓதுவதை புறக்கணித்தார்கள், புரிவதை புறக்கணித்தார்கள், மனனம் செய்வதை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கேட்டால் வாழ்வின் அவர்களுக்கு நேரம் கிடையாது. எதற்கு நேரம் கிடையாது? குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் கிடையாது. தனக்கு இருக்கக்கூடிய பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் என்ன மெசேஜ் வருகிறது, எப்போது வருகிறது, எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து படித்து முடித்து அதற்கு லைக் செய்து கமெண்ட் செய்து ரிப்ளை செய்து வரக்கூடிய ரிப்ளைக்கெல்லாம் ரிப்ளை செய்ய அவருக்கு நேரம் இருக்கும். ஆனால் ரப்பிடத்திலிருந்து வந்த செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக என்னுடைய வாழ்வை மாற்றி நான் உண்மையான முஃமினாக மனிதனாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்த குர்ஆனை திறந்து படிப்பதற்கு நேரம் இல்லை என்றால் அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சத்தியத்தின் செய்தி வந்ததற்கு பிறகும் அல்லாஹ்வின் நினைவால் அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். பதிலளியுங்கள் முஃமின்களே, குர்ஆனை திறங்கள், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதுங்கள். சஹாபாக்களுடைய பழக்கம் 7 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை முடிப்பார்கள். சஹாபாக்களுடைய வழக்கம் என்ன? 7 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை முடிப்பார்கள். ரமதானில் அல்ல, ரமதான் அல்லாத மற்ற மாதங்களில். இன்று இவருக்கு ஒரு பக்கத்தை தாண்டினால் அவருடைய உள்ளம் எல்லாம் சுருங்கிவிடும். எப்போதப்பா இந்த குர்ஆனை மூடி வைப்போம் என்ற எண்ணம் வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஈமானிலிருந்து அல்லாஹ்வின் நினைவால் அமைதி பெறுவதிலிருந்து செத்து விட்டது. இவர்களுக்கு கல்வில்லை. அல்லாஹ்விடத்திலே கல்வை கேட்கட்டும் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் குர்ஆனுடைய நெருக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக
அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அமலை அறிவிக்கட்டுமா, அது உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும். தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை விடவும் சிறந்தது அது. ஏன், எதிரிகளுக்கு எதிராக போர்க்களத்தில் போர் செய்வதை விடவும் சிறந்தது அது. அந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? சஹாபாக்கள் என்ன சொல்வார்கள்? வேண்டாம் என்று சொல்வார்களா? அறிவியுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. திக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை திக்ர் செய்தல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவால் சாந்தி பெறும். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் நினைவில்தான் உள்ளத்தின் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்தல், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இது போன்ற தஸ்பீஹுடைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்தல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒரு மனிதன் காலையில் 100 முறை கூறினால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் நாளை மறுமையில் தராசை கனமாக்க கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பல திக்ருடைய வகைகளின் சிறப்புகளை சொன்னார்கள். காலை எழுந்தவுடன் ஓதும் திக்ர், காலை எழுந்ததற்கு பிறகு ஓதும் திக்ர், காலை நேரத்தில், பகல் நேரத்தில், மாலை நேரத்தில், இரவில் தூங்கும் பொழுது ஓதக்கூடிய திக்ர்கள் எல்லாம் எத்துணை முஸ்லிம்களுக்கு தெரியும்? இரவுடைய இறுதியில் அவர்கள் எந்த நினைவில் தூங்குகிறார்கள், உறங்குகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தங்களுடைய கண்களை மூடுவதற்கு முன்னால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ரப்பே, என் அல்லாஹ்வே, என்னுடைய உயிரை இந்த இரவில் நீ கைப்பற்றிக் கொண்டால். யார் சொல்லுவது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ரப்பே, இந்த இரவில் என் உயிரை கைப்பற்றிக் கொண்டால் அதற்கு இரக்கம் காட்டிய அல்லாஹ். அதை நீ விட்டுவிட்டால் காலையில், உயிர் வாழ்வதற்கு மறுநாள் காலையிலும் வாய்ப்பு கொடுத்தால் அதை நீ பாதுகாரியா அல்லாஹ். உன் நல்லடியார்களை எப்படி பாதுகாப்பாயோ அது போன்று. அல்லாஹும்ம கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாதக். யா அல்லாஹ், உன் அடியார்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த மறுமை நாளில் உன் வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இரவுடைய கடைசி துஆவாக சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் பேச மாட்டார்கள். இந்த திக்ர்கள் எல்லாம், இந்த துஆக்கள் எல்லாம் எங்கே கண்ணியத்துக்குரியவர்களே? وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் என்னுடைய நினைவை விட்டு தூரமாகிறாரோ அவர் நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லை என்றால் அவருடைய வாழ்வு எல்லா இடங்களிலும் நெருக்கடிதான். தொழில், வியாபாரம், வருமானம், அவருடைய குடும்ப வாழ்க்கை என எல்லாம் நெருக்கமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நினைவில் ஒருவன் வாழவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு எமக்கு உதவி செய்வானாக. அடுத்ததாக, ஏழைகளுக்கு உணவளியுங்கள். இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவருக்கு இஃப்தாருக்கு உதவி செய்கிறாரோ, ஏற்பாடு செய்கிறாரோ, அது அந்த நோன்பாளியின் கூலியும் அவருடைய கூலியில் எதுவும் குறைவுபடாமல் முழுமையான நோன்பின் கூலியை அல்லாஹ் இவருக்கும் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய இறுதி 10 வந்தால் அடிக்கக்கூடிய வேகமான காற்றை விட அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். ஏழைகளுக்கு கொடுப்பார்கள், வறியவர்களுக்கு கொடுப்பார்கள். சஹருடைய உணவிற்கு, இஃப்தாருடைய உணவுக்கு அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ஒரு பேரித்தம்பழத்தை வாங்கி அருகில் இஃப்தாரை திறப்பவருக்கு கொடுக்க முடியும் என்றால் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பின் கூலியை நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எம்மால் எவ்வளவு முடியுமோ $1 அல்லது அதில் பாதியை அல்லாஹ்வுடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானுடைய மாதத்தில் சதக்கா செய்ய முடியும் என்றால் கணக்கிட்டு செய்யுங்கள். அல்லது ஒரு நாளைக்கு ₹1, இந்த நாட்டுடைய ஒரு காசு என்பதை உண்டியலில் சேர்த்து வையுங்கள். ரமதான் முடியும் பொழுது அதை ஏழைகளுக்கு எடுத்துக் கொடுங்கள். இப்படி நன்மையின் வாசல்கள், நன்மையின் செய்யப்படக்கூடிய அமல்கள்
என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதில் விரையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இந்த ரமதானுடைய மாதத்தில் கொடுத்த முக்கியத்துவம் இதன் நேரங்களை பாதுகாத்தல். இதன் நேரங்களை பாதுகாத்தல். சென்ற வருடம் ரமதானை அடைந்தோம். எம்மோடு பல முஸ்லிம்கள் அடைந்தார்கள். ஆனால் பலர் இந்த மாதத்தில் எம்மோடு இல்லை. என்னானார்கள்? மரணமாகிவிட்டார்கள். அடுத்த ஆண்டு ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானா? உறுதி கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த ரமதான் எம்முடைய இறுதி ரமதானாக கூட இருக்கலாம். அடுத்த ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானா இல்லையா நமக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே பிரார்த்தனை செய்வோம், ஆதரவு வைப்போம். இன்னும் பல ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்யட்டும். ஆனால் இந்த ரமதானை பாழாக்கிவிட்டால் அடுத்த ரமதான் நம்முடைய கைவசம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் இன்னும் நெருக்கத்தை அடைவதற்கு, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவதற்கு. அதனால் இந்த ரமதானின் ஒவ்வொரு நிமிடத்தையும் பாதுகாருங்கள். கபர்களில் இன்று அடங்கி இருக்கக்கூடியவர்களை எழுப்பி இந்த உலக முஸ்லிம்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இதோ இந்த ரமதான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது, இதில் ஒரு நிமிடத்தையும் நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்றுதான் அவர்களுடைய அறிவுரையாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய நேரங்களை பாதுகாருங்கள், கண்ணியப்படுத்துங்கள். ஓய்வில் கழிக்கக்கூடிய மாதமாக இதை ஆக்கி விடாதீர்கள். இன்று பலருக்கு நினைப்பு என்ன? ரமதான் வந்தால் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம், நல்ல ஓய்வு எடுக்கலாம். காலை ஃபஜ்ருக்கு பிறகு உறங்குவார். உறக்கம் தொழில் இல்லை என்றால் மறுபடியும் எழுந்து துஹர் வரை உறங்குவார். துஹருக்கு பிறகு ஏதோ பள்ளிக்கு சென்று குர்ஆனை ஓதுவார். மறுபடியும் வருவார், அசர் வரை உறங்குவார். அதற்கு பிறகு வருவார், இஃப்தார் வரை உணங்குவார். இஃப்தாரை கழிப்பார். இஃப்தார் கழிக்கக்கூடிய அந்த சாப்பாடு அவருக்கு மறுபடியும் உறக்கத்தை கொடுக்கும். இப்படி ரமதான் அவரை விட்டு கடந்து சென்று விடும். உறக்கத்திற்காக ரமதான், அதிகமாக உணவை உட்கொள்ளுவதற்காக ரமதான். இந்த சஹருடைய உணவை பாருங்கள் முஸ்லிம்களுக்கு. அவர் சஹருடைய உணவை உட்கொண்டால் 3 நாட்கள் அவர் பசியாக இருந்தாலும் அவருக்கு பசி எடுக்காது. அப்படி அவருடைய சஹர் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பை வைப்பார்கள். தண்ணீரையும் பேரித்தம்பழமும் பாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய உணவாக இருந்தது. இஃப்தார் தண்ணீரும் பேரித்தம்பழமும் தான். யாருடைய சஹர் இது? யாருடைய இஃப்தார் இது? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இஃப்தார் இது. ஏன்? அப்போதுதான் வணக்க வழிபாட்டில் அதிகமான ஆர்வத்தை அவரால் காட்ட முடியும். காலையிலேயே அத்துணை விலங்கினத்துடைய வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும். இஃப்தாருடைய உணவு, ஒட்டுமொத்த உணவின் வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும். எல்லா மாதத்திலும் சமைப்பதை விட, ஆகக்கூடிய உணவின் செலவை விட ரமதானுக்கு தான் அதிகமான வீட்டின் செலவு ஆகும். இது ரமதானா? இது உண்மையான சஹரா? இது அல்லாஹ் விரும்புகின்ற இஃப்தாரா? இது அவர்களுக்கு எதை கொடுக்கும்? இந்த சாப்பாடு அவருடைய உடம்பை அதிகப்படுத்தும். தராவிஹ் தொழுகையில் வந்தால் அவருடைய கண்கள் எல்லாம் உறக்கத்தை நோக்கி செல்லும். ஏதாவது உரையை தேடி வந்தால் அவர் சாப்பிட்ட அந்த இஃப்தாருடைய மயக்கம் அவரை அப்படியே பாழாக்கும். ஒட்டுமொத்த இரவுடைய வணக்கத்தையும், ஒட்டுமொத்த மக்ரிப் இஷாவுடைய தொழுகையும். இது என்ன இஃப்தார்? இது என்ன சஹர்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியமான முறையில் உணவை உட்கொள்ளுங்கள். கண்ணியமான ஆடையை இந்த ரமதானில் அணியுங்கள். கண்ணியமான பேச்சுகளை இந்த ரமதானில் பேசுங்கள். கண்ணியமான செலவுகளை இந்த ரமதானில் செலவழியுங்கள். ஒவ்வொரு செயலையும் நீங்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்தி செய்கிறீர்களோ அது போன்ற அல்லாஹ்விடத்திலே பல மடங்கு இந்த ரமதானுடைய அந்தஸ்துகள் உயரும். அடுத்ததாக வணக்க வழிபாடுகள் அல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற அமல்களில் ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள். ரமதான் வந்தால் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் அவர்களை விட்டு சென்றுவிடும். என்ன வணக்க வழிபாடு? ஏழைகளை சந்திக்க மாட்டார்கள், நோயாளிகளுக்கு நலம் விசாரிக்க மாட்டார்கள், ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ரமதானின் வணக்க வழிபாடுகள் தொழுகை, குர்ஆனை ஓதுவது, இரவு வணக்கம், நோன்பு, அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நோன்பாளி இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்றைய நாள் யார் நோன்பாளியாக எழுந்திருந்தது? கால அபூ பக்ரின் அன யா ரசூலல்லாஹ்,
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரே. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, இன்றைய தினம் யார் ஜனாஸாவை பின்தொடர்ந்தது? கால அபூ பக்ரின் அன யா ரசூலல்லாஹ். மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தது யார்? கால அபூ பக்ரின் அன யா ரசூலல்லாஹ். மறுபடியும் கேட்பார்கள், வமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார்? கால அபூ பக்ரின் அன யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நோன்பு நோற்றிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார்? ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கிறார், ஏழைக்கு உணவளித்திருக்கிறார், நோயாளியை நலம் விசாரித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அபூபக்கரை பார்த்து, சொர்க்கவாதிக்குரிய ஒட்டுமொத்த அமலையும் அபூபக்கரை நீ கொண்டிருக்கிறாய் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எமக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இறுதியாக வாக்கு கொடுங்கள், அல்லாஹ்விடத்திலே உறுதியை கொள்ளுங்கள், இஹ்லாஸோடு அல்லாஹ்வை மட்டுமே நோக்கமாக கொண்டு ரமதான் மாதத்துடைய நோன்பையும் ரமதான் மாதத்துடைய இரவு வணக்க வழிபாட்டையும் செய்வேன் என்று என்னால் முடிந்த அளவு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்ற படைப்புகளுக்கு என்னால் ஆன உதவியை இந்த ரமதானில் செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய புத்தகம் குர்ஆனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த ரமதான் மாதத்தில் ஓதுவேன் என்று ஈமானுடைய பலகீனத்தில் கடைசி தரம் ஒருவர் ஈமானில் பலகீனப்பட்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் ரமதானில் ஒரு முறை குர்ஆனை முடிப்பது. அவருடைய ஈமான் கடைசி தரமாக இருக்கலாம். ஒரு முறை குர்ஆனை முடித்தால் அதற்கு கூட எம்முடைய முஸ்லிம்களில் பலர் வாய்ப்பு கொடுப்பதில்லை. குர்ஆனை அதிகமாக ஓதுவதில் இது போன்று இருக்கக்கூடிய சதகாக்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்தல், அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை செய்தல், குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தல், ஏன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல், இதைவிட அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வேறு அமல் கிடையாது. இந்த வணக்க வழிபாட்டில் கண்ணியமாக மனைவியிடத்திலே, குழந்தைகளிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே, அண்டை வீட்டார்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே என ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய படைப்பிடத்திலும் நன்மையான முறையில் நடந்து கொள்ளுதல். இறுதியாக யார் இந்த ரமதான் மாதத்தில் பொடுபோக்காக கழிக்கிறார்களோ, ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை மறந்து இந்த ரமதானை கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நினைவூட்டுதல் இந்த ரமதானுடைய சிறப்புகளை, ரமதானுடைய முக்கியத்துவத்தை. ரமதானில் அவர்கள் தொழுகையை விட்டு பின்தங்கி இருந்தால் தொழுங்கள், ரமதானுடைய மாதம். குர்ஆனில் இருந்து விலகி இருந்தால் குர்ஆனை ஓதுங்கள், ரமதானுடைய மாதம் என ஒவ்வொருவருக்கும் ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை, கண்ணியத்தை அறிமுகப்படுத்துதல், நினைவூட்டுதல். இந்த வணக்க வழிபாட்டோடு யார் ரமதானை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் ரமதானை கண்ணியப்படுத்தியவர்கள். இந்த ரமதானுடைய நோன்பாளிகளைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். இந்த ரமதானுடைய நோன்பாளிகளாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை பின்பற்றியவர்களும் அவர்களை பின்பற்றி வந்தவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போலவே இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கும் ரமதானுடைய நோன்புகளை ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் முழுமையான மாதத்தில் நோற்பதற்கும் ரமதான் மாதத்துடைய வணக்க வழிபாடுகளை முறைப்படுத்தி செய்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த சமூகமும் படுகின்ற சிரமங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தின் மூலமாக அல்லாஹ் விடுதலை அளிப்பானாக, அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இந்த நாட்டிலே எப்படி ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.